ஃபியர், பயம். பயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, சில டைமில் நல்லது, சில டைமில் கெட்டது. என்ன தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஃபியர் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் சில பிளேஸில் ஃபியர் தேவை. இப்போது நம்ம ஒரு பாம்பை பார்க்குறோமோ, இல்லை சிங்கம், புலி ஏதாவது நேரில் வந்ததோ, அந்த பிளேஸில் நமக்கு ஃபியர் வேணும். அப்போ தான் நம்ம அதுக்கிட்டேருந்து எப்படி மூவ் பண்ணலாம், அதுக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி திங்க் பண்ணுவோம். ஆனால் அந்த பிளேஸில் நம்ம நின்று மோட்டிவேஷன் அதிகமாக வந்து நான் எதை கூடயும் சண்டை போடுவேன்னு சொல்லி நின்றோன்னா என்ன ஆகும்? சொல்லி முடிஞ்சோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபியர் சில இடங்களில் தேவை. அந்த இடத்துல ஃபியர் இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிப்போன்னு யோசித்து மூவ் பண்ணுவோம். அங்கே ஃபியர் இல்லாமல் மோட்டிவேஷன் இருந்தால் பிரச்சனையாகும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு நமக்கு ஃபியர் வரும். நாளைக்கு என்ன ஆகிடுமோ, நாளைக்கு இன்டர்வியூக்கு என்ன ஆகுமோ, எக்ஸாமுக்கு என்ன ஆகுமோ, இந்த ஃபியர் தேவையில்லாதது. அதுக்கு நல்லா பண்ணணுன்னா இப்போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணாலே அங்கே நல்லா பண்ண முடியும்.